ஹலோ வாங்க கம்பங்கூழ் செய்கிறது எப்படி பார்க்கலாம். அது வந்து கம்பு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. நீங்கள் இந்த கோடை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லோரும் வீட்டில் கம்பங்கூழ் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையானது கம்பு வந்து நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம். உப்பு, தண்ணி இது மட்டுமே போதும் கம்பங்கூழ் செய்யணும். ரொம்ப ஈஸியான முறையில் செய்யறதெல்லாம் வாங்க பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க கம்பங்கூழ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரோ தாராளமான கொஞ்சம் வெயிட்டான பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. தண்ணி வந்து நீங்கள் ஒரு திட்டமான அளவு வச்சுக்கோங்க. நான் 3 டம்ளர் வெயிட்டில் வந்து 300 கிராம் கம்பு பவுடர் சேர்க்குறேன். அதனால் இந்த அளவுக்கு நான் தண்ணி போட்டிருக்கேன். தண்ணி நல்லா அப்புறம் நீங்கள் கம்பை வந்து தண்ணியில் போட்டு கரைச்சி இதில் போட்டு காய்ச்சிக்கலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யலாம். பார்ப்போம் திரும்ப. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து கம்பங்கூழ் கரைச்சி ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட்டி இல்லாத நல்லா கரைச்சிக்கணும். நல்லா இந்த பதத்தில் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா போட்டு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாகவும் இருக்க, நல்லா கொரன்னு இருக்கக்கூடாது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பதத்துக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கலந்து விட்டுக்கணும். அப்படியே கொட்டக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், எல்லாத்தையும் கொஞ்சமாக கலந்து விட்டாச்சு. இது வந்து நம்ம வந்து நல்லா கலந்துக்கணும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். சிம்மில் வச்சுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்ல வாசனை கொடுக்கும். கலந்து விட நல்ல வாசனை கொடுக்கும். நல்ல பதமும் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து நாங்கள் வந்து கலந்து விட்டுட்டோம். சிம்லேயே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு நல்லா கொதி விடணும். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், லேசாக பபுள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதிரி வரும். நம்ம வந்து அடிக்கடி வந்து இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், கட்டி இல்லாமல் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு கட்டி கூட இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். உங்களுக்கு நல்லா வீடியோவில் தெரியுது பாருங்கள், கட்டி இல்லாமல் இருக்குது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்க விடாதீங்க. பாருங்கள், கட்டி சேராமல் அடி பிடிக்காமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு கம்பங்கூழ் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்ட தான் நமக்கு வந்து கட்டி சேராது, அடியும் பிடிக்காது. கை எடுக்காமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. நான் விட்டுட்டேன் இடையில, அதனால் இந்த மாதிரி கட்டி பிடிச்சிருச்சு. நீங்கள் விடாமல் இந்த மாதிரி கிளறி இருக்குங்க, கட்டி சேராது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கலந்து விட்டுட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம கம்மங்கூழ் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, நல்ல வாசனையும் வருது. பாருங்க உங்களுக்கு இருங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருக்குது. உப்பு வந்து இப்போ நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். மறுநாள் காலையில் வந்துட்டு நீங்கள் எப்போ சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போ நீங்கள் உப்பு தயிர் சேர்த்து ஆட் பண்ணி இதை சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த சம்மர் டைமில் நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்னா இந்த கம்மங்கூழ் தாங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெருகு முதல் நம்ம சாப்பிடலாம். நல்ல வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சி தரும், நல்லா இதமாக இருக்கும், பசியும் தீரும். இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம வெளியில் போயிட்டு வந்து இது ஒரு சொம்பு குடித்தோம்னா நமக்கு அப்படி ஒரு ஃபீல் வருங்க. அந்த ஃபீல் நமக்கு எதுலேயும் கிடைக்காதுங்க. இது ஒரு சொம்பு நம்ம கரைச்சி குடித்தாலே போதும், அந்த அளவுக்கு இருக்கும். செய்ய தெரியாதவங்க கூட இது சீக்கிரம் கற்றுக்கிட்டு செஞ்சுக்கலாங்க. இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்ன தொட்டுக்க போகிறோன்னா கருவாடு தொக்கு தாங்க நாங்கள் தொட்டுக்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் காமிக்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோ அதுதாங்க. உங்களுக்கு பாருங்க நல்லா கலந்துட்டு நல்ல வாசனையும் வந்துருச்சு. நம்ம கம்மங்கூழ் ரெடி. முக்கியமான விஷயம் என்னென்னா சிம்மில் வச்சு தாங்க இதை நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அடி பிடிக்க விட்றாதீங்க. இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை வந்து நம்ம மறுநாள் காலையில் தான் சாப்பிட போகிறோம், இப்போ கிடையாது. ஈஸியான கம்மங்கூழ் ரெடி, வாங்க சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க, அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவையும் பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க வெஜ்ஜில் சாப்பிட்லாம். தக்காளி தொக்கு செஞ்சு சாப்பிடலாம், வத்தல் பொரித்து சாப்பிடலாம். எது சாப்பிட்டாலும் கம்மங்கூழுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும்.